அல்லாஹ் சொல்கிற போல உங்கள் கரங்களினாலேயே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ளாதீர்கள். ஆக இது தற்கொலை மாதிரி தான் இல்லையா? இந்த புகைப்பிடிப்பது என்பது ஒரு வகை தற்கொலைக்கு சமானம். நன்றாக தெரிகிறது, நம்மை அழிக்கக்கூடியதுதான் என்று நமக்கு தெளிவாக தெரிந்த பிறகும் இதனை நாம் உபயோகிப்பது என்று சொன்னால் தற்கொலை தான். அதற்கு பேர் தற்கொலை என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற என்ன வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்? பல பேர் கேட்கறான், கொஞ்சம் விதண்டாவாதம் பண்றவன்லாம், புகைப்பிடிக்கிறவனுக்கெல்லாம் கேன்சர் வந்துருச்சா, புகைப்பிடிக்கிறவனுக்கெல்லாம் எல்லா நோயும் வந்துருச்சா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். புகைப்பிடிக்காதவர்களுக்கு நோய் வருகிறதே என்றெல்லாம் கேள்விகள். இதுக்கெல்லாம் என்ன மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் வந்திருக்காது. அதாவது அந்த புகையிலை பிடிப்பவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், பல மடங்கு அதிகம், 10 மடங்கு அதிகம். சாதாரண மனிதனை விட, புகைப்பிடிக்காது இருப்பவனை விட புகைப்பிடிப்பவனுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். வந்துதான் ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை இல்லையா? ஆக அந்த நோயை உண்டு பண்ணக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. ஆகவே இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் புற்றுநோய் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பாதி நோயாளிகள் யாராக இருப்பார்கள் சொன்னால் புகையிலை பிடிப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். இவ்வளவு தெளிவாக தெரிந்த பிறகும் தான் செய்கிற அந்த தவறை நியாயப்படுத்துவதற்காக இந்த புகையிலையை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.